கஷேத்திரத்துக்கு வருதுனால அந்த தத்துவார்த்தம் நமக்கு விளக்கமாறுது. காசின்னு இதுக்கு ஒரு பெயர், அவிமுக்தம்னு இதுக்கு ஒரு பெயர், வாரணாசின்னு ஒரு பெயர், ஆனந்தவனம்னு ஒரு பெயர், மகாஸ்மசானம்னு ஒரு பெயர். இவ்வளவு பெயர் இருக்கு இந்த காசிக்கு. இந்த காசி ஒவ்வொன்றுமே தத்துவார்த்தத்தை சொல்றது அப்படின்னு ஸ்காந்த புராணத்துல வியாச பகவான் இதுக்கு நிர்வச்சனம் பண்றார். எதனால இதுக்கு வாரணாசின்னு எதனால பெயர் நாம் பார்த்தோம். இப்படி கணக்கு பார்த்தோம்னா வருணான்னு ஒரு நதி வருது, அசின்னு ஒரு நதி வருது, ரெண்டு நதியும் கங்கா சங்கமம் ஆகிறது, இடையில 64 கட்டம் இருக்கு. அதனால காசி நகரம் வருணா அசிங்கிற நதியினுடைய மத்தியில் இருக்கிறதுனால வாருணாசி அப்படின்னு நம்ம சொல்றோம். வேதாந்தனுடைய உட்கருத்தை சொல்றது இடா பிங்களாங்கிற 2 நதி சுஷும்னாங்கிற நதியில சங்கமம் ஆகிறது. அங்கே ப்ரூ மத்தியிலே பிரம்மஸ்வரூபம் தெரியறது. அதுக்கு ஸ்தூல ரூபம் காசி. அப்ப அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்னால், நீ காசியில இருந்து உபாசனை பண்ணிட்டு இருந்தியானா அது கிடைக்கும் உனக்கு, அது தெரியும். அந்த உண்மையான காசி தெரியும், அது தெரியாத பிரயோஜனம் இல்லை. அந்த உண்மையான காசி இந்த ஸ்தூலமான காசியில நீ இருந்துட்டு இருந்தியானா, இங்க உபாசனம் பண்ணிட்டு இருந்தியானா அந்த ஞான வெளிச்சம் உனக்கு தெரியாது அப்படிங்கிறதே கிரமமா சொல்றது. அதனால வருணாசின்னு இதுக்கு பேரு. யோகிகளுக்கே புரிகிற ரகசியம் இது. வாரணாசின்னு அதனால இதுக்கு பெயர். இதுக்கு வாரணாசின்னு பெயர். அவிமுக்தம் எதனால பெயர்னால், எந்த காரணத்தை கொண்டும் சிவபெருமான் இந்த கஷேத்திரத்தை விடுறதில்லை. ந விமுக்தம், எந்த காரணத்தை கொண்டும் அவர் இந்த கஷேத்திரத்தை விடுறது இல்லையா, அதனால அவிமுக்தம்னு பெயர். அவர் விடுறதே கிடையாது. இந்த ஊருக்குன்னா அந்த ஊருக்கு போறார், அந்த ஊர்ல இந்த ஊர் போறார் அப்படின்னு ஒருத்தரை பத்தி சொல்றோம் இல்லையா. இது எந்த காரணத்தை கொண்டும் இதுல இருந்து அவர் விலகிறது இல்லை. ஆனந்தவனம்னு இதுக்கு பெயர். எதனால என்னால் இங்க உண்மையான ஆனந்தம் கிடைக்கிறது. எல்லாமே கூடார்த்தம், வெளிப்படையான அர்த்தம் இல்லை. ஆனந்தம்னு சொல்றதுக்கும் அர்த்தம் வேற, அவிமுக்தம் விடமாட்டேன் இருக்காருன்றதுக்கும் அர்த்தம். புறப்பாடே இல்லாத சுவாமி கோவில் இருக்கிறான்னு அர்த்தம் இல்ல, விடமாட்டேங்கிற அர்த்தம். எல்லாத்தையும் தத்வார்த்தம் சொல்றேன். எவன் யோக மார்க்கத்தினாலே பூமண்டலத்தினுடைய மத்தியிலே பரமாத்மாவை சாட்சாத்கரிக்கிறானோ அது வருணாசி அப்படிங்கிற அர்த்தத்திலே அதுக்கு அர்த்தம் பண்ணினார். அதுக்கு அடுத்தபடியாக ஜோதி, பரஞ்சோதி தெரியறதுனாலே காசி. பிரகாசதே இது காசி, காசினா ஜோதின்னு அர்த்தம். பரஞ்சோதி பூமண்டலத்துல தெரியறதுனாலே இதுக்கு காசின்னு சொன்னார். தெரிஞ்சுட்டதானால் என்ன அப்புறம்னா, அப்புறம் மகாஸ்மசானம். என்ன அர்த்தம்னா, நாம ரூபங்கள்லாம் மறைஞ்சுடுத்தோன்னு அர்த்தம். ஸ்மசானத்துல நாம ரூபங்கள் மறைகிற இடம் எது? ஸ்மசானம். பாக்கி எல்லா இடத்துலயும் நாம ரூபம் இருக்கு. நாம ரூபம் அலைஞ்சுன்னு இருக்கு. கடைசியில ஆள் எங்க போயிட்டார்னா, அங்க போயிட்டாரு. பஸ்மாந்தகும் சரீரம். இங்கேயும் அங்கேயும் பிறந்த நாளா அலைஞ்சுட்டு இருந்த இந்த சரீரம் கடைசியில எங்க மறைஞ்சதுன்னா, அடக்கம் பண்ணின பிறகு மறைஞ்சுடுது. மறைகிற இடம் மகாஸ்மசானம். மகாஸ்மசானம்ங்கிறது கைவல்யம். நாம ரூபங்கள்லாம் மறைஞ்சு போயிட்ட இடம் கைவல்யம். கைவல்யத்தை இங்க மகாஸ்மசானம்னு சொல்றது. மகாஸ்மசானம்னு இந்த கஷேத்திரத்துக்கு ஒரு பெருமை, இந்த கஷேத்திரத்துக்கு ஒரு பெயர். நாம ரூபங்கள்லாம் மறைஞ்சுட்ட இடம். மறைஞ்சுட்டதானால் அப்புறம் என்ன இருக்குன்னா ஆனந்தவனம். ஏன்னா சுகம் துக்கம் லாபம் நஷ்டம் கஷ்டம் சீதம் உஷ்ணம் இவ்வளவு நாமரூபம் இருக்கிறதுனால தானே. நாமரூபங்கள்லாம் இருக்கிறதுனால தானே இவ்வளவு எனக்கு பிடிக்கும் எனக்கு பிடிக்காது, ராகம் துவேஷம் காமம் குரோதம் அசூய அடி உத ஜனனம் மரணம் எல்லா நாமரூபங்களுக்காக தானே. எல்லா நாமரூபங்களும் மகாஸ்மசானமாகிய கைவல்யத்துல போய் மறைஞ்சுட்டதானால் அப்புறம் இருக்கிறது எதுனால் ஆனந்தம். அதனால ஆனந்தவனம். இந்த ஆனந்தத்தை விஸ்வநாதர் இதை விட்டு பிரியறது இல்லை அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னால், அந்த ஆனந்தத்தை அடைஞ்ச பிறகு நச்ச புனராவர்த்ததே, மறுபடியும் திரும்பி வரதில்லை அப்படிங்கிறது அவிமுக்தம். கிரமேண வாரணாசி, வாரணாசி 2 நதியினுடைய மத்தியிலே ஒரு ஜோதி தெரியறது பாரா. அந்த ஜோதி தெரிஞ்சு விடுத்தானால் நாமரூபங்கள்லாம் மறைஞ்சு விடுற மகாஸ்மசானமா போயிடுறது பாரு. நாமரூபங்கள் மறைஞ்சுட்டா அந்த ஆனந்தத்தை பாரு. அந்த ஆனந்தத்திலேருந்து கீழே இறங்கவே இறங்காது. இந்த உபனிஷத அர்த்தத்தை தான் இந்த காசியினுடைய ஸ்தூல ரூபமா வச்சிருக்கான். இதனுடைய இந்த உபனிஷத அர்த்தம் இங்க நமக்கு அந்த பிந்து மாதவன் அந்த விஸ்வநாதர் காண்பிச்சு கொடுத்தால ஒழிய நாம் இங்க பனாரசுக்கு வந்துட்டு பட்டுதான் வாங்கிட்டு போவோம். நிறைய காசி பட்டு கிடைக்கிறது, மலுவா கிடைக்கிறது. எனக்கு நம்மள பட்டா பண்ணணுமே, இந்த பிரேத சரீரம் போகி நம்ம பட்டு கண்ணா நம்மள பண்ணணுமே.
அந்த நம்மளை பட்டா பண்ணணும், இந்த அழுக்கெல்லாம் நீக்கி நம்மளை பட்டா பண்ணணும்னா பட்டா பண்ணக்கூடிய க்ஷேத்திரமாச்சே இது நம்முடைய. ஏதமன்னமயமாத்மான உபசங்கிரமியே ஏதம் பிராணமயமாத்மான எவ்வளவு நாளைக்கு இப்படி இருக்கிறது? இந்த அழுக்க சட்டையெல்லாம் கட்டி எரிஞ்சாகணும். அந்த எரிஞ்சாகணுமானா அதுக்கான க்ஷேத்திரம் இது.